ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸான நீங்கள் உங்களோட ட்ராயிங் திறமையை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட ட்ராயிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற 5 இம்பார்ட்டண்ட்டான அதே நேரத்தில் சிம்பிளான 5 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative. இந்த வீடியோவோட மொதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ். நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிராஃபைட் பென்சிலாக இருக்கட்டும், கலர் பென்சிலாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் நார்மலாக எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற பென்சிலாக கூட இருக்கட்டும், நீங்கள் அது எல்லாமே ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, பல வருஷமாக நீங்கள் ஷார்ப்பே பண்ணாத ஒரு பென்சிலை வச்சு ட்ராயிங் பண்ணும்போது அதோட லைன்ஸ் எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். சிலது திக்காக இருக்கும், சிலது திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கடைசியாக ட்ராயிங் பண்ண முடிக்கும் போது அதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு லைனும் ஒரு மாதிரி இருக்கும். அதோட நீட்னஸோ அந்த க்ளீனான ஒரு ஃபினிஷிங்கோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஷார்ப்பான பென்சிலை யூஸ் பண்ணுறதே ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, ஓவர் ரைட்டிங். நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு லைனை தப்பாவோ இல்லை கோணலாவோ ட்ராயிங் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே ஓவர் ரைட் பண்ணாமல் அதை அழிச்சிருங்க. இப்போ சில விஷயங்கள நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கும் போதில் எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை கூட இருக்கிறவங்களோ நான் ஏதாவது தப்பாக ட்ராயிங் பண்ணிட்டாக்கி அதை அழிக்கும்போது என்ன நீ தப்பாக ட்ராயிங் பண்ணியிருக்க, ஒழுங்காக ட்ராயிங் பண்ணு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்னால் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ட்ராயிங் பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ரெச்சிலேயே எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ட்ராயிங் பண்ணிடணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ட்ராயிங்கோட அவுட்லைன் பண்ணுறீங்க, நீங்கள் அவுட்லைன் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஓவர் ரைட் பண்ணிடுறீங்க. கடைசியில் உங்களுக்கு எந்த லைன் தேவைன்றதே நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு தப்பான லைன் போட்டாலும் அதை உடனே அழிச்சிருங்க. 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு சப்ளைஸ். ஸோ நீங்கள் இப்போ எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் உங்களோட ட்ராயிங்கை தொடங்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அதே கலர் பேட்டர்னில் நீங்கள் இன்னொரு இடத்துல ட்ராயிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்றதே குழம்பிருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ட்ராயிங் பண்ணும்போதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 4, பேப்பர்ஸ். நீங்கள் எந்த மாதிரி ட்ராயிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ட்ராயிங் பண்ண போகிறீங்க, அதில் நிறைய லேயர்ஸ் வரும்னா திக்கான பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ண இந்த ட்ராயிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்லலாம் நான் நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் இருக்க டெக்ஸ்சர்லாம் நான் கொண்டு வரதுக்கு அடுத்தடுத்து நிறைய லேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் நார்மல் பேப்பரில் வைக்கும்போது அந்த பேப்பரே கிழிஞ்சிரும். இப்போ நீங்கள் லேயர்ஸ் கம்மியாக இருக்கிற ட்ராயிங் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ட்ராயிங்கை ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கி நீங்கள் A4 இல்லை அதை விட ஏதாவது சின்ன பேப்பரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5. நான் இப்போ சொன்ன எல்லா டிப்லேயுமே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வேணாலும் நீங்கள் இருந்துக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணுற ட்ராயிங் சரியாகவே வராது. அதுதான் மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ட்ராயிங்குமே முழுசாக முடிக்க முடியாது. அப்படி முடித்தாலும் அது சரியாக வராது. நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருந்து ஒரு ரிலாக்ஸ்டு மூடில் இருந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதுக்கும் எப்போவுமே ஒரு கோவத்தோடையும் ஒரு எரிச்சலோடையும் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ நான் சொன்ன 5 பாயிண்ட்டுமே இருக்கிறதுலே பேசிக்கான பழக்க வழக்கங்கள். இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் உங்களோட ட்ராயிங் ஸ்கில்ஸ் கூட சேர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களோட ட்ராயிங்கோ இல்லை உங்களோட ட்ராயிங் ஸ்கில்ஸோ டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதே மாதிரி பேசிக்கான நீங்கள் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் தலையெழுத்து. Bye. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts I pop off when I hear people say I can